அப்படி அந்த கிடைத்த பிறகு அந்த வெள்ளத்தினை நம்ம வந்து பொங்கலா செய்து அந்த வெள்ளம் அதுல சேர்த்து நெய்வேத்தியம் செய்தா வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். அதே போல வந்து இந்த அரைக்காசு அம்மனுக்கு வந்து தகாத உருவம் இருக்குங்க, இது வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. ₹1 நாணயத்தை இரண்டாக வெட்டி 2 மஞ்சள் துணி, மஞ்சள் துணின்னா மஞ்சள் கலர் துணி கிடையாது, வெள்ளை துணியில மஞ்சளை தடவி அந்த இதுல வந்து 2 காசு, ஒரு இதுல பாதி காசு, இந்த துணியில ஒரு பாதி காசும் அந்த துணியில ஒரு பாதி காசும் முடிந்து வைத்து அரைக்காசு அம்மனை வேண்டி 9 நாட்கள் நெய் விளக்க போட்டு நம்ம வழிபட்டோம்னா இந்த தகாத உறவு பிரிந்து விடுன்றது ஒரு நம்பிக்கை. அது வந்து நம்ம வந்து வழிபட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகுன்றது என்னுடைய ஒரு அனுபவத்துல வந்து ஒரு செயல் இது. சரி, இப்ப அடுத்து வந்து ஆண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போறாங்க, வேலைக்கு போறாங்க, மற்ற இதுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து என்னென்ன காரியத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம கணவன் இல்லை அப்பா அப்பா ஆண்கள் அண்ணன் அது மாதிரி வெளியே போகும்போது வீட்டில் வந்து அவங்க வெளியே போனோம்னா விளக்கை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் அணைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம வீடு வந்து பெருக்கக்கூடாது. வீடு வந்து அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடியே பெருக்கணுமே தவிர முன்னாடி பெருக்கக்கூடாது. வெளியே போகும்போது அந்த பெண்கள் வந்து நெற்றியில் வந்து திலகம், அதாவது குங்குமம் பொட்டு ஏதாவது வந்து வைத்திருக்கிறது நல்லது. அதே போல திரும்பி வர கணவன் திரும்பி வரும்போது தலைவிரி கோலமாக இருந்தால் வீட்டில் தரித்திரம் கண்டிப்பாக தலைவிரித்தாடும். அதனால வந்து பெண்கள் வந்து தலைமுடியை தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. தலையை பின்னி, அதாவது ஒரு ரப்பர் பேண்டாவது போட்டு வச்சாதான் வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்குன்றது ஒரு ஐதீகம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கயிறுல நம்ம கயிறு கட்டுறோம் கோயில்ல. இப்போ எங்க திருப்பதி இப்போ எங்க போனாலும் ஒரு கயிறு வழக்கம். ஒரு கயிறுன்றது வந்து ஆண்கள் வந்து வலது கையில தான் கட்டணும், பெண்கள் வந்து இடது கையில கட்டன்றது அது வந்து ஒரு பண்பாடு. ஏற்கனவே வந்து இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு, தீபாவளி நோன்பு கயிறு மட்டும் வந்து பெண்கள் வலது கையில் கட்டலாம். இப்போ ஒரு கயிறு வந்து நம்ம கையில கட்டோம்னா ஒரு 48 நாட்கள் வரைதான் அந்த கயிறுக்கு வந்து அந்த ஒரு பவர்ன்றது வந்து அந்த ஒரு மகிமை வந்து இருக்கும். அந்த 48 நாட்கள் கழிந்த பிறகு ஓடும் ஆற்றிலோ இல்லை நீர்நிலைகள் வந்து நம்ம வந்து இப்போ அதுல போட்டோம்னா இந்த அந்த கயிறுடைய மகிமை வந்து அதோட முடிஞ்சு போச்சுன்னா நமக்கு வந்து அந்த நல்ல நல்ல ஒரு செயல்பாடுகள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ வந்து பெண்கள் வந்து தாலி அணிகிறாங்க. அந்த தாலி வந்து மற்றவர்கள் கண்ணில் படும்படி அணியவே கூடாது. தாலி வந்து ஒரு புனிதமானது. அந்த தாலி வந்து நம்ம எங்க இருக்கணுமோ மழையாக இருந்தால்தான் தாலிக்கு வந்து மகிமை. அந்த தாலி வந்து ஒரு மகாலட்சுமி அம்சமோட இருக்கனால அந்த தாலி வந்து கணவன் இல்லை நம்ம சொந்த அம்மா மாமியார் இது போன்ற சொந்த பந்தங்கள் பார்த்தா தப்பு கிடையாது. மற்றவர்கள்கிட்ட வந்து நம்ம வெளியே படும்படி காட்டுறது தவறான ஒரு செயலாகும். சரி, இந்த தாலியில பாத்தீங்கன்னா சிலர் வந்து இந்த ஊக்கு போட்டிருப்பாங்க. ஊக்குன்னா வந்து ஊக்கு வந்து இரும்பு, இரும்பு வந்து சனியின் அம்சம். அந்த ஊக்கு வந்து தாலியில் இருக்கும்போது பல விதமான மன உளைச்சல்கள், உடல்நல கோளாறுகள் இது போன்ற சில செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு எப்படி போகலாம்? குளிக்காம போகலாமா? குளிக்காம வந்து எப்பவுமே கோயிலுக்கு போகவே கூடாது. அதுவும் தலைக்கு குளித்து விட்டு போனால்தான் நமக்கு தெய்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலுக்கு உள்ளே நுழையும் போது கை கால்களை கழுவிட்டு தான் செல்ல வேண்டும். அது தெய்வ சிலைகள், நந்தி போன்றவற்ற சிலைகளை வந்து கட்டி பிடித்து வழிபடுதல் வந்து
நல்லது கிடையாது. கோயிலில் போயிட்டு தூங்கக்கூடாது. சில பேர் வந்து டைம் ஆகும், இன்னும் கோயில் தெருக்கு நேரம் சொன்னா அந்த இடத்துல வந்து தூங்க போவாங்க. அங்க வந்து தூங்குதல் வந்து தவறான செயல். அதே போல பார்த்தீங்கன்னா, தலை வந்து அங்க வாரக்கூடாது. அபிஷேகம், ஆராதனை அங்க செய்யும்போது மற்ற சிந்தனை, பேச்செல்லாம் பேசாம இருக்குதுன்றது ஒரு ஐதீகம். அதனால வந்து அது மாதிரி செய்யும்போது எல்லாரும் வந்து அந்த அபிஷேகம் செய்யும்போது சாமியினுடைய சிந்தனை தான் வந்து இருக்கணும். அப்பதான் வந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ கோயில்ல வந்து விபூதி, பிரசாதம் இதெல்லாம் வந்து எல்லா கோயிலும் நம்ம பெறுறோம். ஆனா சிவன் கோயில மட்டும் நம்ம போகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய் வந்து காணிக்கை வந்து போட்டாதான் அந்த இது வந்து கர்ம வினைன்றது சிவன் சொத்து குலநாசம். அதனால அந்த திருநூறுன்றது கூட நம்ம வந்து அங்கிருந்து எடுத்துன்னு வரக்கூடாதுன்றது இந்த தாந்திரிகத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலாகும். அதே போல கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம். வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு அக்கத்து வீடு ஏதாவது தெரிஞ்ச வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டும் செல்லவே கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கால் முகங்களை கழுவுறது தவறு. வீட்டில் கொண்டு வந்த பிரசாதம் அதை வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து நம்ம கால் கைகளை கழுவ வேண்டுன்றது ஒரு ஐதீகம். அதே போல உணவு வந்து நம்ம காக்கா விலங்குகள் எல்லாம் வந்து நம்ம உணவுல அளிக்கிறது வந்து வழக்கம். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய்க்கு போடுவோம், காக்காவுக்கு போடுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம கையால் வந்து எந்த ஒரு உணவையும் வந்து ஊட்டுறது அது வந்து பாவமா கூறப்படுகிறது. அது ஒரு தோஷத்தை தரக்கூடிய ஒரு இது. அதே போல வந்து வேற ஏதாவது வந்து தட்டுல போட்டு நம்ம வச்சுதான் வந்து அது வந்து நமக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியது. சரிங்க. இப்ப தங்கம் இருக்குது. தங்கம் வந்து ஏன் இடுப்புக்கு கீழே வந்து அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க? இடுப்புக்கு மேலதான் வந்து மகாலட்சுமி அம்சம் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் பாத்தீங்கன்னா காதுல, மூக்குல, கழுத்துல எல்லாமே போடுறோம். ஆனா வந்து தங்கத்தை வந்து மெட்டியாகவோ கொலுசாகவோ அண்ணா அறிஞன் கயிறாவோ வந்து போடக்கூடாது. போட்டால் வந்து அது வந்து மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. வெள்ளி வந்து சுக்கரனுடைய அம்சம். அந்த சுக்கரன் வந்து அதாவது கையிலேயே அணியலாம், கழுத்துலயும் அணியலாம், எல்லாம் மூக்குலயும் அணியலாம், காதுலயும் அணியலாம். அதே போல மெட்டி, கொலுசு, அறிஞான் கயிறு எல்லாமே வந்து நம்ம அணியும் போது அது சுக்கரனுடைய அம்சம் நல்ல விதமாக நமக்கு அமைந்து எல்லாமே வந்து செயல்பாடுகள் வந்து நமக்கு அருமையா வந்து தெய்வத்தினுடைய கடாட்சியம் வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பணம் வரணும். சரி, பணத்துக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட இது ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் பரிகார கிளாஸ்ல. அதுல வந்து சில துணுக்கள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பணம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம கிட்ட வந்து நிக்க மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம இடக்கையில வந்து வலக்கையை மூடி வைத்துக்கொண்டு ஏகம் அநேகம் என்னுள் இருக்கட்டும் என 7 முறை 7 நாட்கள் முதல் சுக்கர வரையில், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர வரையில முதல் வாரத்துனா காத்தாலே வரும் சுக்கர வரை. அந்த சுக்கர வரையில் நல்லெண்ணெய் விளக்கு 2 திரி போட்டு பூஜை அறையில் வந்து வழிபட்டால் பணம் வந்து பல வழியில் வரும். பல வழின்னா இப்ப ஏற்கனவே வந்து விவசாயம் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, மாடு வச்சிருப்பாங்க. அது மாதிரி போகுதுன்னா பல வகையில வந்து பணம் வந்து நமக்கு தட்டுப்பாடு இல்லாம வருன்றது ஒரு ஐதீகம். அதே போல கொடுத்த கடன்கள் வந்து நமக்கு வசூலாகும், தானாக வரக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து 7 முறை 7 நாட்கள், அதாவது முதல் சுக்கர வரையில் வந்து நல்லெண்ணெய் விளக்கு 2 திரி போட்டு பூஜை அறையில் வச்சுதான் வழிபட வேண்டும். இது போல வந்து வழிபடுறது வந்து பணம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகும். அதே போல நம்ம வந்து குளிக்கும் போது நிறைய யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா எதை வச்சு நம்ம குளிச்சா நமக்கு என்னென்ன வந்து பலன்கள் கிடைக்கின்றது ஒரு சின்ன ஒரு இது. இப்போ பால் இருக்கு. பால் வந்து நம்ம குளிக்க முடியுமா? நேரடியா குளிக்க முடியாது. தண்ணியில வந்து ஒரு பக்கெட் தண்ணி இருந்துச்சுன்னா அதுல ஒரு 100
100 150 மில்லி கிராம் வந்து நம்ம பாலை ஊற்றிட்டு அந்த பால் ஊற்றின தண்ணியை வந்து திருமணம் ஆகாத பெண்கள் குளிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து கண்டிப்பாக நீங்கும். அது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள் வரும் சந்திர ஓரையில் குளிப்பது மிகவும் நன்று. அப்படி குளிக்கும் போது தரித்திரம், பீடை, நோய்கள், கடன் தொல்லை இந்த இது போன்ற சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நீங்கும். இல்ல இப்ப வேற சில இருக்கு. இப்ப மஞ்சத்தூள் போட்டு குளிச்சா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. அதெல்லாம் வந்து நமக்கு எல்லா பொருட்களுமே மஞ்சள் வைத்து குளிப்பது ஒரு சால சிறந்ததாகும். இப்போ மஞ்சள் வச்சு குளிச்சா என்னங்க பலனை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. மஞ்சள் தண்ணீரை போட்டு குளிக்கும் போது கணவன் மனைவி வசியம் கண்டிப்பாக ஏற்படும். உடல் நலம் பெறும். தீரா நோய்கள், அதே போல தொழுநோய்கள் வந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குளியல் இது. எவ்வளோ கிரீம்ஸ் அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த பரிகாரம் இது வந்து மிகவும் சிறப்பானது. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள்ல வந்து செவ்வாய்க்கிழமை செய்தால் செவ்வாய் உரையிலும், வெள்ளிக்கிழமை செய்தால் வெள்ளி உரையிலும் செய்வது மிகவும் சிறப்பானது ஒன்றாகும். அது மட்டும் தான் நாங்க வேற எதெல்லாம் போட்டு குளிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஏலக்காய் 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 வந்து என்ன பண்ணணும், ஏலக்காய் இடிச்சு அந்த ஏலக்காயில் உள்ள மேலுகிற தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்து விதைகள் மாதிரி இருக்கும். அந்த விதைகள் வந்து தண்ணியில போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கும் போது குபேரன் வசப்படுவார். குபேரன் வந்து நம்ம சுக்கரனுடைய அம்சம். பண கஷ்டம் மற்றும் கொடுத்த கடன்கள் எல்லாமே வந்து நமக்கு கை கொடும். சரி, அது வேற என்னங்க இருக்கு? இப்போ கல் உப்பு இருக்கு. கல் உப்பு போட்டு குளிச்சா என்ன பலன்? கல் உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம். அதே போல தெய்வகராட்சம் கண்டிப்பாக ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் குறையும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு இது. அதனால நீங்க வந்து இது செயல்பாடு பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தருன்றது என்னுடைய கருத்து. அதே போல சமையல், நம்ம எல்லா சமையலும் எல்லா நாளும் செய்ய முடியாது. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சில இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இப்போ செவ்வாய்க்கிழமை அது வெள்ளிக்கிழமை 2 நாட்கள் வந்து கீரை வந்து கீரையை சமைப்பது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வந்து அந்த கீரை சமைக்கும் போது அந்த கசப்புத்தன்மை வந்து சனியினுடைய அம்சம் வந்து அதுல சனியினுடைய இது இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதனால வந்து தரித்திரம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. மகாலட்சுமியுடைய அருள் வந்து தடைப்படும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. சரிங்க, இப்போ வந்து அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நமக்கு ரொம்ப தடையா இருக்கு. இப்போ வேலைக்கு கூலி வேலை செய்யறோம், ஒரு ஆபீஸ்க்கு போறோம் செய்யறோன்னா அவங்களுக்கு தகுந்த சம்பளம் லேட்டா கொடுப்பாங்க. சில இதுல வந்து பணத்தடை இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெஞ்சில் விளக்கேற்றி அதில் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 குன்றின் மணிகள் அதுல போட்டு இப்போ பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்களில் மாலை வரையில், இப்போ பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய உரை, திங்கக்கிழமைனா சந்திர உரை, அது மாதிரி வந்து நம்ம அனைத்து உரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து விளக்கேற்றது சிறப்பாக இருக்கும். இது வந்து 9 நாட்கள் தலை வாராமல் வழிபடணும். இப்போ குளிச்சுட்டு வந்து தலை வாராம அப்படியே வந்து தலை துடிச்சிட்டு இது வழிபடுறது சிறப்பு. அப்படி செய்யும் போது பண வரவும் ஏற்படும், தீரா கடன்கள் தீரும். அதே போல இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பேர் வைப்போம். அந்த அப்படி பேர் வைக்கும் போது கற்பு கரசி அப்படின்னு சொல்றோம். அந்த கற்பு கரசி என்கிற பத்தினி தெய்வங்கள் பெயர்களான அகலிகை, அருந்ததி, சீதா, துரோபதை, அரசொலி, சாவித்திரி, கண்ணகி, மண்டோதரி, நாராஜினி, தமயந்தி, 10 தெய்வங்களுடைய பெயர்கள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வைக்கும் போது அவர்கள் வாழ்க்கை வந்து பெரிய போராட்டமாக அமைந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து
அவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மேக்சிமம் வந்து நம்ம வந்து இந்த பத்தினி தெய்வங்களுடைய பெயர்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு தவிர்ப்பது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா நதிகள் காவிரி, வைகை, கோதாவரி, மகாநதி, அமராவதி போன்ற நதிகளின் பெயர்கள் வந்து வைக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறையும். ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது அது மாதிரி சில உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து முன்னோர்கள் சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மலர்கள் பெயர்கள் மல்லிகை, ரோஜா, தாமரை, அல்லி, சாமந்தி, செவ்வந்தி இப்படியான பெயர்கள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுமங்கலி இது வந்து கொஞ்சம் விரைவில் வந்து அவங்களுக்கு வந்து சுமங்கலி பாக்கியம் இல்லாம போகுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லப்படுகிறது. அதனால வந்து இது போன்ற பெயர்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. சரி, இப்போ கணவன் மனைவி வந்து ஒரு அன்னோனியம் வசப்படணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம வசம்பு வசம்பு எடுத்துட்டு அந்த வசம்பு வந்து நெய் தீபம் நெய் தீபத்துல சுட்டு நெய் தீபம் வந்து அதுல கொஞ்சம் தொட்டுட்டு அந்த ஈரமா இருக்கும் போது வசம்பு வந்து நம்ம சுடணும். அப்போ சுடும்போது கருப்பா ஒரு மை மாதிரி வரும். அது வந்து நம்ம தேய்த்து நம்ம நெற்றியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட வச்சுக்கலாம். அந்த நெற்றியில வந்து நம்ம அந்த வசம்பனுடைய மை வைக்கும் போது கணவன் மனைவி கண்டிப்பாக வசியம் ஏற்படும். ஆண் பெண்ணுக்கு வச்சா பெண் கணவன் வைக்கலாம். 2 பேருமே வந்து வசியமாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசிய பொருள் இது. அதனால வந்து இது குறிச்சு வச்சீங்க இல்லைன்னா நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். வசம்பு பொடி வசம்பு வந்து கொஞ்சம் சூடாக்கி அதை பொடி மாதிரி செய்து நம்ம நைட்டு வந்து பாலில் கலந்து கணவனுக்கு கொடுத்தால் கணவன் வந்து அந்த ஈர்ப்பு வந்து தன்னுடைய மனைவியை தவிர வேற எங்கேயும் வந்து கவனங்கள் சிதறாது என்பது இது ஒரு வசப்படக்கூடிய ஒரு ஒரு பொருள் இது. இதை வந்து நீங்க கடைபிடிச்சு பாருங்க. இது வந்து கணவனை வந்து நம்ம வசிப்படுத்தக்கூடிய இன்னொரு முறையாகும். அதே போல பெண்கள்லாம் வந்து அந்த தாலி சரடு வந்து தங்கத்துல அணியிற விட மஞ்ச கயிற்றாலான தாலியை அணிந்து தினமும் இல்ல எப்ப குளிக்கிறாங்களோ குளிக்கும் போதெல்லாம் மஞ்சள் தேய்த்து குளித்தால் தன்னுடைய கணவன் தன் வசப்படுவான். அந்த வாசமே மஞ்சள் வாசமே அவர் வந்து நம்ம பக்கம் ஈர்த்துன்றது ஒரு ஐதீக முறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோயில்ல வந்து ஒரு சின்ன ஒரு இருக்கு. சேலம் மாவட்டம் தலைவாசல் ஆரகலூர் காமாநாதீஸ்வரர் அந்த கோயில்ல வந்து வசிஷ்ட நதிக்கரையில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தான் குறிச்சு வச்சுங்க. இந்த கோயில் வந்து ஒரு சிவஸ்தலம், அது மட்டும் இல்லாம வாயு ஸ்தலம். இந்த கோயிலினுடைய ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரம். இந்த மகிழ மரத்துக்கு மனங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா அந்த மரத்தின் இலை, பூ, பழம் பழம் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கொஞ்சம் கசப்பா இருக்கும், இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது. இந்த இலை அரைத்து நம்ம தேய்பிறை அஷ்டமி கணவனுக்கு கொடுத்தால் கணவன் தன் வசப்படுவார் என்பது ஒரு ஐதீகமாக கூறப்பட்டிருக்குது. இந்த கோயில பாத்தீங்கன்னா வடபுறத்துல வந்து பெரிய நாயகியும் அதன் அருகில் வந்து மன்மதன் வழிபட்டதாகவும் இந்த வழிபாட்டு தலங்கள்ல இருந்து நம்ம பெரிய நாயகியும் மன்மதனையும் வந்து வணங்கிவிட்டு சிவனுக்கு வந்து எலுமிச்சம் தோளில் 9 விளக்கு வந்து போட்டா வந்து கணவன் மனைவிக்கும் இப்ப கணவன் போட்டான்னா மனைவி வசியப்படும், கணவர் போட்டான்னா மனைவி அது மாத்தி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எந்த எண்ணெய் புங்க எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்கு. புங்கன் எண்ணெய்ன்றது வந்து புங்க மரம் புங்கக்காய், அது வந்து நாட்டு மருந்து கடையில எங்கேயோ வந்து நம்ம எங்க கேட்டாலும் வந்து புங்க எண்ணெய் கிடைக்கும்.
அந்த எண்ணெயில வந்து நம்ம விளக்கேற்றினால் மிகவும் சிறப்பான ஒரு ஒரு பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ தொழில்ல வந்து வெற்றியே இல்லைங்க, எப்ப போனாலும் தோல்வியா இருக்குது. அது போல இது வந்து நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம், ஒரு கடை வச்சிருக்கோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் இது. கருடன் கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு. அந்த கிழங்கு வந்து எல்லா இதுலயும் வந்து மார்க்கெட்லாம் கிடைக்கும். அந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து சுத்தமா கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம சாம்பிராணி வந்து தூபம் போட்டு அந்த தூபத்துல வந்து வெண்கடுகு வந்து அந்த தூபத்துல போட்ட சிறப்பானதான ஒரு தொழிலுடைய அபிவிருத்தியாகி பணம் வந்து பல வழிகளில் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து செஞ்சு பாருங்க. இது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகும். இது மட்டும் இல்ல, இப்போ நம்ம மகாலட்சுமி வந்து படம் ஒண்ணு கடைகள்ல விற்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா மகாலட்சுமியே வந்து வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு படம் வந்து விற்குது. அந்த படத்தை வந்து நீங்க வந்து பூஜை ரூம்ல வைக்கிறத விட வந்து நம்முடைய வாசல் இருந்து நிலை வாசலுக்கு மேல வந்து நம்ம வைத்தோம்னா மகாலட்சுமி நம்ம வீடை தேடி வந்து தெய்வ கடாட்சி ஏற்பட்டு தொழிலில் வெற்றி அடைகின்றது. இது ஒரு பரிகார முறையாகும். இது வந்து பயன்படுத்தி பாருங்க. இந்த அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து மாலை 6 to 7 நல்லெண்ணெய் தீபம் வந்து வராகி அம்மனை வந்து வழிபட்டு வராகி மந்திரமான ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் வராகிய நமக இந்த மந்திரத்தை வந்து 108 முறை ஜெபித்து வழிபட்டால் தொழிலில் வெற்றி அடைந்து சிறப்பாக வந்து தன்னுடைய நிலையிலிருந்து மேம்படுவார் என்றது நம்ம பரிகாரத்துல வந்து இது முக்கியமான ஒரு ஒரு பரிகாரமாக கூறப்படுகிறது. அதே போல செல்வம் பெருகணும். ஏற்கனவே நான் வசதியா இருக்கிறேங்க, இன்னும் செல்வம் பெருகுன்னா நமது குபேரன் வழிபட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அரிகேசநல்லூர் அரிகேசநாதர் அரிகேசநாதர் ஒரு சிவாலயம் இருக்கு. இந்த கோயில்ல வந்து நம்ம குபேரனுடைய சகோதரன் ராவணன் வந்து அங்க வழிபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம குபேரன் வந்து அவரும் வந்து வழிபட்டு ஒரு செல்வ செழிப்பு, அதாவது அவர் செல்வ செழிப்புல இருந்து கொஞ்சம் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கோயில்ல போய் வழிபட்டு தான் வந்து அவர் வந்து மறுபடியும் வந்து இந்த குபேர நிலைக்கு வந்தார்ன்றது வந்து ஒரு ஐதீகத்தை சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாட்கள், அமாவாசை பிரதோஷத்தை விட பௌர்ணமி பிரதோஷம் 3 மாதங்கள் தொடர்ந்து சென்று இந்த அரிகேசநல்லூர் அரிகேசநாதர் அங்க சென்று அந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டு பாலாபிஷேகம் தனியாகவும் செய்யலாம், இல்லை செய்யக்கூடியவருடைய வந்து நம்மளும் சேர்த்து கொடுத்தா செல்வம் செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும். சரிங்க, இப்போ நோய் எப்ப பார்த்தாலும் நோய் நொடியா இருக்கு, இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சில இது கேட்பாங்க. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் நம்ம இந்த கல்யாண பூசணிக்கான ஒரு பூசணிக்காய் இருக்கும், அது பெருசா இல்லாம சின்னதா இருக்கிறது வந்து 2ஆக வெட்டி அதுல உள்ள இருக்கிற வந்து அந்த பூ மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதெல்லாம் வந்து வெளியே வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம தேங்காய் எப்படி இருக்குமோ அது போல நம்ம செஞ்சுட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் தீபம் 2 தீபம், அந்த இது ஒரு இது தனியா இன்னொரு பக்கம் தனியா போச்சு ஒரு நல்லெண்ணெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றினா மிகவும் நோய்கள் வந்து உடனே சரியாக கூடும் என்று ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த கொள்ளு வந்து வேக வைத்து அந்த கொள்ளினை வந்து அங்க வந்து இருக்கிற நெய்வேத்தியா போட்டு பலருக்கு கொடுத்தோன்னே
அந்த நோய்கள் வந்து விரைவில் சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய ஐதீகத்தை சொல்றாங்க. அதுல வந்து அது ஒரு பரிகாரமா சொல்லுது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பூஜை வந்து பெண்கள் மாதவிடாய் இருக்கிற காலத்துல வந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டு இந்த நெய் நல்லெண்ணெய் விளக்கேற்றி பரிகாரம் பண்ணாங்கன்னா நோய்கள் வந்து உடனே வந்து சரியாக வந்து நிறைய வந்து நம்ம எல்லாம் கூறப்படுகிறது. அது வந்து நீங்க வந்து செய்யலாம். பெண்கள் வந்து எப்படி மாதவிடாய் இருக்கும்போது கோயிலுக்கு செல்லலாமா என்றால் நம்ம பைரவருக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வந்து வழிபடுவது சால சிறந்ததாகும். இப்ப பெண்கள் இப்போ மனைவி வந்து நம்ம வசப்படுத்தணும். அதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஏற்கனவே ஒன்று ரெண்டு சொல்லியிருக்க. இருந்தாலும் வந்து சுக்கர உரையில் வாசனை உள்ள பூக்களை மனைவிக்கு கணவன் கையால் சூடினால் தன் மனைவி வசப்படுவாள். அதே போல காட்டு பாதாம், காட்டு பாதாம்னு ஒரு ஒரு கொட்டைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ குதிரை புடுக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்ல இன்னொரு பெயரும் உண்டு. அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நெய்யில் சுட்டு ஒரு நாளைக்கு வந்து வெறும் வயிற்றுல வந்து 3 இல்ல 4 அந்த பருப்பு வந்து ஆணுக்கு கொடுத்தால் வயகரா, அதாவது 10 யானைக்கு சமமான ஒரு வயகராவை இதனுடைய காட்டு பாகத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு பரிகாரமாக கூறப்படுகிறது. அதே போல பெண்கள் 2 கைகளிலும் வளையல் வந்து அணிய வேண்டும். இப்போ சிகப்பு வளையல் அணியலாம், பச்சை வளையல் இருக்குது, மஞ்சள் இருக்குது, இளஞ்சிவப்பு, வெள்ளை. இந்த வளையல்லாம் வந்து கணவனை வசப்படுத்தக்கூடிய வளையல்கள். இப்போ சிகப்பு வந்து சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய நிறமாகும், பச்சை புதனுடைய நிறமாகும், மஞ்சள் குருவுடைய நிறமாகும், இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை வந்து சுக்கிரன் நிறமாகும். வளையல்கள் வந்து சத்தத்தை வந்து கேட்க கேட்க ஒரு சிறப்பான ஒரு கணவன் வந்து தன் வசப்பட்டு சொல்வதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த தொட்டாஞ்சினிங்கன்னு ஒரு இலை இருக்கு. தொட்டாஞ்சினிங்க இலையை வந்து பறித்து காய வைத்து அதை வந்து பொடி போல செய்து கொண்டு வெறும் வயிற்றில் குடிப்பதும் நல்லது. இல்லைன்னா வந்து தூங்க போவதற்கு முன் கணவனுக்கு பாலில் கலந்து கொடுத்தால் ஆண் தன் வசப்படுவார். இது வந்து 100% வந்து கண்டிப்பாக இந்த இது வந்து கணவன் இல்ல மனைவி இவங்க 2 பேரையும் வசப்படுத்துவது தொட்டாஞ்சினிக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை கண்டிப்பாக உண்டு. இப்ப பணம் நமக்கு வந்து சம்பாதிக்கிறோம் செய்யறோம், பணம் வர கடன் தீர, இந்த 2த்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்கு. நம்பர் 1 தாமரை விதை. தாமரை விதைகள் 7 எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு சிறிதளவு ஒரு 10 கிராம் எடுத்துங்க. 3வதாக ஜவ்வாது. ஜவ்வாது வந்து அதுவும் ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் டப்பால வந்து விற்பாங்க, அது எடுத்து வச்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா 4வது துளசி வேர். துளசி வேர் வந்து நம்ம கடையில கிடைக்கும். அதே போல ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 5. 6வதா வந்து கோமுதி சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. கோமுதி சக்கரம் வந்து அது வந்து ஒரு 3 கோமுதி சக்கரம் வந்து வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி குலதெய்வத்துக்கு வழிபட வேண்டும். அதாவது 3 வெள்ளிக்கிழமைகளில், அதாவது மாலை வரும் சுக்கரை வரையில் வந்து இந்த பரிகாரத்தை செய்தால் பணம் கண்டிப்பாக வந்து சேரும். அதே போல பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்கின்னு ஒரு இலை இருக்கு. கோபுரம் தாங்கின்னு ஒரு இலை இருக்கு. அந்த இலைகளை வந்து அரைத்து தலையில் தடவினால் நம் கடன்கள் வந்து தீரும்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாட்கள் வந்து விடிய காலை வந்து குளித்தால் இந்த கடன்கள் வந்து முற்றிலுமாக வந்து நம்மளை விட்டு விலகிவிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில சில இது இருக்கு. நம்ம நிலக்கரி இருக்கு பாருங்க. நிலக்கரி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில கட்டி 7 நாட்கள் பூஜை அறையில் வைத்து அது வந்து 7 நாட்கள்னா வந்து இப்போ சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அபிசித் முகூர்த்தத்தில் எரித்தால் கடன்கள் கரியினை போல் கருகிவிடும். அதனால வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடன் நிறைய இருக்குங்கன்ற சொல்றவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பா வந்து செய்யலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில இருக்கு. இப்போ சில பொருள்லாம் வந்து வாங்கவே கூடாது. ஒருத்தர் தானமா கொடுத்தாருன்னா எந்தெந்த பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில இது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து தானமா வாங்கக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா எள்ளும் வந்து இன்னொருக்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. எலுமிச்சம் பழத்தையும் நம்ம இன்னொருத்தர்கிட்ட வந்து வாங்கக்கூடாது. இல்லைங்க கோயில்லாம் வந்து பூசாரி தராங்க அப்படின்னா அதுக்கு சில விதிவிலக்கு உண்டு. இப்போ நம்ம எள்ளும் உப்பும் வந்து கையில் வாங்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் வேணா வாங்கி கொண்டால் இதுக்கு விதிவிலக்கு உண்டு. சரி, எலுமிச்சம்பழம் ஒரு குரு தராரு வாங்கிக்கலாம், ஒரு துறவி தராரு வாங்கிக்கலாம், ஒரு யோகி தராரு வாங்கிக்கலாம், ஒரு பூசாரி தராரு வாங்கிக்கலாம். இது அனைத்தும் வந்து மாலை விளக்கு வைத்த பிறகு கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கவே கூடாது. வாங்கினா வந்து அது நமக்கு குடும்பத்துக்கு நல்லதே அல்ல. அதே போல பாத்தீங்கன்னா நோய்ங்க எப்ப பார்த்தாலும் வந்து இது நோய் எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம போகுது. இதுக்கும் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல திருவள்ளூர்ல வந்து வீரராகவர் கோயில் ஒண்ணு இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 5000 வருஷம் வந்து பழமை பெற்றதாக வந்து கூறப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் 59வது புண்ணிய ஸ்தலமாக கூறப்படுகிறது. பள்ளிக்கொண்ட பெருமாள், அதாவது பயணகோலத்தில் இருக்கிற அந்த பெருமாளுக்கு வந்து சாலிகேத்திர முனிவர் தண்ணீர் அருந்தாமல் தெப்ப குளத்தில் தவம் இருந்ததால் பெருமாள் காட்சி தந்ததாக வரலாறு இருக்குது. இந்த குளத்துல பாத்தீங்கன்னா சில பொருட்களை வந்து நம்ம போட்டோம்னா வந்து உடல் உபாதைகள் குறைகின்றது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம நமது வள்ளலார் வந்து அவருடைய தீராத வயிற்று வலியை போக்க வீரராகவர் போற்றி பஞ்சகம் பாடியதாக ஒரு தல வரலாறு இருக்கு. சரி, இங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளம் வந்து தானமா கொடுக்குறோம். இல்ல வெள்ளம் வந்து சில பேர் குளத்துல போடுவாங்க. அது மாதிரி வந்து கரையும் போது அந்த வெள்ளம் போல வந்து தீராத நோய்கள்லாம் வந்து கரைந்து போகுன்றது ஒரு ஐதீகம். அதனால வெள்ளம் வந்து தானம் செய்தால் தீராத நோய்கள் நீங்கும். வேற என்னங்க பண்ணலாம்? சரி, உப்பு வந்து தானம் கொடுக்குறோம். உப்பு தானம் கொடுக்கும்போது நம்ம வந்து இப்போ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் இருக்கு. இப்போ வந்து நோய் வந்து நமக்கு அந்த உப்பு போல கருகிற அந்த வந்து ஒரு வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த உப்பு வந்து அங்க வந்து தானமா வந்து கொடுத்து வழிபடுறது சால சிறப்பாகும். சரிங்க, வேற என்னங்க பண்ணலாம்? சரி, இப்போ வந்து மிளகு தானமா கொடுத்தா என்ன வந்து நமக்கு வந்து நோய் விலகும். எதுக்காக நம்ம வந்து மிளகு வந்து நம்ம போடுறோம்னு சொன்னீங்கன்னா, இப்போ சின்னதாக அந்த மறு மாதிரி வரும். மருக்கள் வந்து தானா அந்த அங்க வந்து வழிபட்டு சென்றவர்களுக்கு வந்து மறு தானாக வீழ்ந்து விடணும். நிறைய வீழ்ந்துருக்குது. வீழ்ந்து விடுன்றது ஒரு ஐதீகம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நம்ம நோய்கள் தீர்க்க இந்த
திருவள்ளூர் வீரராக கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட நோயை வந்து கண்டிப்பாக தீரும். சரிங்க. இப்போ காதல் வந்து கை கூடணும், என்னங்க பண்ணலாம்? அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஆலம் ஆலமரம் இருக்கு பாருங்க. ஆலமரத்துல விழுதுகள், விழுதுகள்லாம் பெரிய பெரிய விழுது இல்ல, இந்த சின்ன சின்ன விழுதுகள்லாம் வந்து அப்பதான் இதாகும். அது மாதிரி விழுதுகள் வந்து 7 விழுதுகள் ஒண்ணா சேர்த்து நம்ம ஜடை போல அது பின்னிக்கணும். பின்னிட்டு காதலன் காதலி இல்ல அத்தை பொண்ணு மாவ பொண்ணு நமக்கு வந்து வசி பண்ணல, நமக்கு சொல் பேச்சு கேட்கல, அப்படி வந்து ஒரு நிலைமை இருக்கிறவங்க உடைகளுடைய ஒரு சின்ன பகுதி, அது கர்ச்சீஃபா இருக்கலாம், ஒரு பேண்ட் நுடிவா இருக்கலாம், ஒரு நைட் நுடிய வந்து ஒரு சின்ன பீஸா இருக்கலாம். அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை, அதாவது அந்தி சுக்கர ஓரை, சுக்கர ஓரையில் வந்து அந்தியில் வர சுக்கர ஓரையில் வந்து அந்த ஜடை போல பின்னிய அந்த விழுதுகளுக்கு வந்து கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் தீபாதனை செய்தால் காதலர்கள் விழுதுகள் போல் அனைத்து நிற்பார்கள். ஆலமரத்தின் விழுதுகள் போல அனைத்து நிற்கும் உறவு தந்தாயின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது போல வந்து அவங்க ஒன்னா சேர்ந்து காதல் வந்து வசப்பட்டு கை கொடுவான்றது இது ஒரு பரிகார இருக்கு. இது வேணா நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். சரிங்க. இப்ப திருமண தடை, பெண்ணுக்கு வந்து 30 வயசு ஆகி போச்சு, பையனுக்கு 35 வயசு ஆகி போச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஜோதிடத்துல நிறைய பரிகாரம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம தாந்திரிகத்திலையும் வந்து ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரம், கண்ணாடி பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுல வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 9 சிட்டிகை, 9 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் வந்து அந்த கண்ணாடி பாத்திரத்துல தண்ணி வந்து ஒரு 3/4 ஊற்றிக்கணும். 9 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அதில் வந்து 27 எருக்கம்பூ, எருக்கம்பூ அதில் போட்டுட்டு 108 முறை வந்து நம்ம கணபதி மந்திரம் இருக்குது, ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை வந்து 108 முறை 12 நாட்கள் வந்து பூஜை அறையில் அமர்ந்து அந்தி சாயும் வேலை பூஜை செய்தால் திருமண தடை கண்டிப்பாக நீங்கி அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி குதூகலமாக இருப்பார்கள் என்று நம்ம பரிகார முறைகள் வந்து கூறப்படுகிறது. இது போன்ற நிறைய பரிகார முறைகள் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேற ஏதாவது வந்து இன்னும் சொல்லணும்னா வந்து கிளாஸ் எடுக்கணும்னா ஏறக்குறைய இன்னும் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மேடம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 1 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இதுல சிறப்பான சில பரிகார முறைகள் தான் நான் எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சொன்னது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில் வந்து நான் சொல்ல விரும்புறேன். ஐயா வணக்கம். ஐயா பாலையா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷம். கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பேசுங்க. ஐயா, ஒரு சில வீட்டுல பெண் குழந்தைகள் நம்ம சொல்றவங்களை கட்டிக்காம வேற ஒருத்தர் கட்டிக்கிறேன்றாங்க. சரி, அதுக்கு ஏதாவது நம்ம சொல்றவங்களே கட்டிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஐயா? இல்ல, இப்போ வாழைப்பழத்துல வந்து பெருங்காயம் வச்சு கொடுப்பாங்க. அந்த வாழைப்பழம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகள் வந்து சுக்கரவரையில் வந்து பெருங்காயத்தை வந்து 3 துண்டுகளாக வைத்து நேரடியாக பெருங்காயம் சாப்பிடலாம். இருந்தாலும் வாழைப்பழத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து மனசு மாறி நம்ம யார சொல்றோமோ அவங்களை கண்டிப்பா வந்து மனம் மாறி வந்து கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. வாழைப்பழத்துல பெருங்காயம் 3 துண்டு வச்சு வெள்ளிக்கிழமை தரணும். அது எந்த ஓரையில தரலாம்? இல்ல, வெள்ளிக்கிழமைன்னா சுக்கரவாரை கொடுத்தா ரொம்ப நல்லது. சரிங்க.
நன்றி. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா இந்த ஏகன் அநேகன் சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இருங்க நான் சொல்லிடுறேன். இது வந்து பணம் வந்து நமக்கு தடை இல்லாம தங்கு தடை இல்லாம வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன பரிகாரம் தான். நம்ம இடது கையில வலது கை வந்து இப்படி முடிக்கணும். இப்படி மூடிக்கிட்டு ஏகம் அநேகம் என்னுள் இருக்கட்டும், சின்ன மந்திரம் தான். நன்றிங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து 7 முறை வந்து 7 நாட்கள் முதல் சுக்கிரவாரை, அதாவது சுக்கிரவாரை வந்து ஒரு நாளைக்கு 3 சுக்கிரவாரம் வரும். அதுல வந்து முதல் சுக்கிரவாரை வந்து நல்லெண்ணெய் விளக்கு 2 திரி போட்டு பூஜை அறையிலிருந்து பூஜை அறையில் தான் வழிபடணும். வெளியே ஹால் எல்லாம் உட்காரக்கூடாது. இது போல பண்ணும்போது கொடுத்த கடன்கள் வந்து வசூலாகும். நம்முடைய பணம் வந்து பல வழிகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு அதிகமாக சொல்லப்படுகிறது. இது வந்து நிறைய வந்து ப்ராக்டிக்கலா வந்து செஞ்சிருக்கோம். இது வந்து நான் சக்ஸஸா வந்திருக்கு. அதனால வந்து வேற ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். சொன்ன பாருங்க, பால் புளின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பால் ஊற்றி பால் வந்து நம்ம வந்து புனிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான வந்து ஒரு பொருள். பால் புளியல். இப்போ வந்து பொருளாதாரம் வந்து நம்ம சிறப்பா இருக்கணும், மற்றவங்க வந்து நம்ம அந்தஸ்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம பால் புளியல் வந்து மிகவும் முக்கியமான ஒரு செயலாகும். ஏதோ ஒரு கால் வருது. ஓகே, இல்ல நான் மன்னிக்க, ஒரு கால் வந்துச்சு, அதை கட் பண்ணிட்டு வந்தேன். இப்ப பால் குளியல் பண்ணும்போது பெண்கள் வந்து இளம் பெண்களுக்கு வந்து அந்தி சாயும் வேலையில ஒரு பக்கெட் தண்ணியில வந்து ஒரு 100 ml பாலை ஊற்றி அவங்க குளிச்சாங்கன்னா அந்த திருமண தோஷம் நீங்கி கண்டிப்பாக வந்து திருமணம் வந்து உடனே ஏற்படும். இந்த பால் குளியல் வந்து திங்கட்கிழமைகளில் சந்திர உரையில் செய்த வந்து சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கிறது. அப்படி வந்து இப்போ எல்லாருமே குளிக்கலாமா? பெண்ணுங்க மட்டும் தான் குளிக்கணும் இல்ல, எல்லாருமே குளிக்கலாம். அப்படி குளிச்சா என்ன வரும்? தரித்திரம் நீங்கும். பீரைன்னு சொல்லுவாங்க, தரித்திரம் பீரை. அது மாதிரி வந்து ஏதாவது நமக்கு வந்து இருந்ததுன்னா அது நீங்கி நம்ம நல்ல செழிப்பு உண்டாகும், நோய்கள் தீரும். கடன் தொல்லைகள் இருந்தால் கடன் தொல்லைகள் வந்து விரைவில் வந்து முடிஞ்சிடும். அது போல ஒரு இது இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ மஞ்சள் சொன்ன பாருங்க, மஞ்சள்ல வந்து நம்ம குளிக்கும் போது அது வந்து ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினி இல்லாம ஒரு மங்களகரமான ஒரு பொருள் அது. அதனால அந்த பொருள் வந்து நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க குளிச்சீங்கன்னா செவ்வாய் உரையிலையும், வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை உரையிலையும் குளிக்கும் போது தீராத நோய்கள் தீரும், உடல் நல்ல செழிப்பாக நல்ல நலம் பெறும். குறிப்பா சொன்னீங்கன்னா வந்து தொழுநோய்கள் வந்து இந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இது வந்து நிறைய வந்து புராணத்திலேயே நூல்வழி கூட சொல்லியிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் கூட சொல்லியிருக்கேன். ஏலக்காய் வந்து நம்ம குளிக்கணும்னா ஒரு தண்ணி வந்து ஒரு 3/4 பக்கெட் எடுத்துட்டு அதுல ஏலக்காயினுடைய மேல இருக்கிற அந்த தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன இதுவா இருக்கும், அதை வந்து நம்ம நசுக்கிட்டு அந்த தண்ணியில போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து
மேக்சிமம் வந்து அந்தி சாய் மேலை, அதாவது ஒரு 4:30 to 6க்குள்ள குளிச்சா வந்து சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது. குபேரன் குபேரனை வசப்படுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து ஏலக்காய் உண்டு. சரிங்களா? இப்போ வந்து வீட்டை வந்து நம்ம துடைக்கிறோம். வீட்டை துடைக்கும் போது கல்லுப்பு, சாதாரண கல்லுப்பு வந்து நம்ம போட்டு துடைச்சோம்னா நம்ம மகாலட்சுமியுடைய அம்சம் வந்து வரும்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து பண கஷ்டம் வராது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறைய வந்து பரிகார இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ டைம் வந்து நமக்கு வந்து 1 மணி நேரம் சொன்னனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். ஐயா இந்த குபேரன் கோயில் சொன்னீங்களா, அது எங்க இருக்குங்க ஐயா? குபேரன் கோயிலுங்களா? சொல்றேங்க. அது உங்களுக்கு அரிகேசநல்லூர் சொன்னார். அரிகேசநல்லூர். அரிகேசநல்லூர்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க. ஐயா கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க ஐயா. நிதானமா சொல்றேன், ஒன்னும் அவசரம் இல்லை. பாத்தீங்கன்னா அரிகேசநல்லூர் அரிகேசநாதர், அரிகேசநல்லூர்ல அரிகேசநாதர்னு ஒரு சிவஸ்தலம் இருக்கு. இந்த சிவஸ்தலத்துல குபேரன் வழிபட்டு தன்னுடைய செல்வ செழிப்பை வந்து மறுபடியும் வந்து பெற்றான்றது இங்க ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம குபேரன் சகோதரன் ராவணனும் இங்க வந்து வழிபட்டதாக ஒரு புராண கதை இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னா சிவ பூஜை வந்து தினமும் அங்க செய்யப்படுகிறது. அதுவும் பிரதோஷ நாட்களில், அதாவது பௌர்ணமி பிரதோஷம், அமாவாசை பிரதோஷம், இது ரெண்டுத்துல விட பௌர்ணமி பிரதோஷத்துல நம்ம இந்த பிரதோஷத்துல வந்து கலந்து பாலாபிஷேகம்னா தனியா கூட நம்ம வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் அங்க செய்யலாம். நெய்வேத்தியம் ஏதாவது கொடுத்து நம்ம வழிபடும் போது அந்த நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்வ செழிப்புக்கு பிரகாசமா ஏற்படும் சொல்லிட்டு, பிரகாசமான ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அரிகேசநல்லூர் அரிகேசநாதர், இது வந்து அரிகேசநல்லூர்ல எங்க இருக்கு ஐயா அரிகேசநல்லூர்? எங்க எந்த இடத்துல? அரிகேசநல்லூருங்களா? அரிகேசநல்லூர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன், அது வேணா நான் பார்த்து சொல்றேன். சரிங்க சரிங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து இந்த ரூட் மேப்போட வந்து நான் அப்புறம் வந்து நான் போட்டு அனுப்புறேன் உங்களுக்கு. எந்த அந்த பெரிய அந்த ரொம்ப சின்ன ஊர் கிடையாது, அரிகேசநல்லூர் பெரிய ஊர் தான். எல்லாம் சவுத் சைடு தான். சவுத் சைடு நான் பார்த்து கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. மற்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதான் உங்களுக்கு சொல்றேன். வேற யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கேளுங்க. ஐயா இந்த நெய் விளக்குல வந்து 2 ஏலக்காய், குன்றின் மணி, வேற ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. சொல்றாங்க. குன்றின் மணி வந்து சொல்லியிருக்கோம். இப்ப பணம் வந்து நமக்கு சேரணும்னா வந்து நெய் விளக்குல வந்து அது வந்து அகல் விளக்கு, மண் விளக்கா இருந்தா மிகவும் சிறப்பு. அதுல பாத்தீங்கன்னா வந்து 2 ஏலக்காய், 4 கிராம்புகள், கிராம்புன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அந்த இது 2 குன்றின் மணி. குன்றின் மணினா அந்த கண்ணு சிகப்பு வெள்ளை மாதிரி, சிகப்பு கருப்பு மாதிரி இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் வந்து கண்ணு, அது கண்ணுன்னு சொல்லுவாங்க. குன்றின் மணின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த குன்றின் மணி வந்து 2 அந்தந்த நாட்கள், அதாவது எல்லா நாட்களுமே நம்ம வந்து நெய் விளக்கு ஏற்றலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா வந்து சூரிய வரை, இப்போ திங்கக்கிழமைன்னா வந்து சந்திர வரை, புதன்கிழமைனா புதன் வரை, வெள்ளிக்கிழமைனா சுக்கர வரை, அது மாதிரி வந்து அந்தந்த மாலையில் வர ஓரைகள் வந்து 9 நாட்கள், 9 நாட்கள் வந்து இந்த விளக்கேற்று பண்ணும்போது குளித்து விட்டு தலையை வாரக்கூடாது. தலை வாராமல் செய்தால் நீங்கள் நினைத்த வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். தீராத கடன் தீருன்றதை விட பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்குன்றது வந்து ஐதீகம். இது வேணா செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும்.
தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பரிகாரங்கள்லாம் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. என்னுடைய குருநாதர் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் ஐயா இன்னைக்கு வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்திருக்காங்க. எனக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்க வந்தது. வருக வருக என்ன வரவேற்கின்றேன் ஐயா. நான் கொஞ்சம் டிராவல்ல இருக்கிறதுனால லேட்டா வந்து உங்களை இன்வைட் பண்றேன், அதனால மன்னிக்கவும். வாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிவலிங்கம் ஐயாவுக்கும் குருநாதர். அதே மாதிரி நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், என் கிட்ட படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய குருவோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காகவும் இன்னைக்கு ஐயா வந்துதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப எல்லாரும் இதுல நிறைய ஜோதிடம் வந்து அங்கங்க நிறைய நடத்தணும், இதுதான் ரொம்ப ஆசை. தொடர்ந்து செய்யுங்க. வெல்கம் வெல்கம். நல்லது, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. தங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்தீங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி நன்றி. ஆமா, அது எளிமையான பரிகாரம், செலவில்லாத பரிகாரங்கள் இது. அதுதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல். இல்ல, செலவில்லாம இருந்தாதான் வந்து செய்ய முடியும். இப்போ பெரிய பெரிய பரிகாரம் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து முடியாது, வெளியூர் செல்லணும் போகணுன்றதுல நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நமது வந்து வீட்டிலேயே கிடைக்கிற பொருட்கள் அதை வச்சு செஞ்சாதான் நமக்கு வந்து சிறப்பா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த கோயிலுக்கு செல்றதுதான் கொஞ்சம் வந்து செலவு இருக்கிற பரிகாரமா இருக்கும். மற்ற அனைத்துமே வந்து நம்ம கையிலேயே வந்து நம்ம இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு செய்யலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து திருஷ்டி வந்து நம்ம எடுக்கிறோம். திருஷ்டி எடுக்கும்போது கற்பூரத்தை வந்து ஆலங்காட்டி எடுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கையில உப்பு வச்சு மிளகா வச்சு வந்து திருஷ்டி எடுப்பாங்க. இதெல்லாம் விட வந்து ஒரு முக்கியமான ஒரு திருஷ்டி வந்து பழங்காலத்துல இருந்து பண்றாங்க. இது வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் பேச ஆரம்பிச்சிருந்தா 2 மணி நேரம் பேச கூட என்னால முடியும். சரி, 1 மணி நேரம் சொன்னதால்தான் சில இதெல்லாம் குறைச்சு உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு வகுப்பில் பாத்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள் வந்து செய்முறை இதெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே நடத்திருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆச்சுன்றது வந்து நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் வந்து நிறைய கொடுத்தாங்க. இப்ப அதனாலதான் அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இப்ப கலந்து கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த திருஷ்டி கழிக்கிறது பாத்தீங்கன்னா, பழைய பூந்தொடப்பம் வந்து எல்லா வீட்லயுமே வந்து தென்னந்தடுப்பம் போட்டுருவாங்க, பூந்தொடப்பம் மட்டும் வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து நெருப்புல வந்து கொளுத்திட்டு அது வந்து திருஷ்டி 3 முறை இப்படி 3 முறை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த செவற்றுடைய ஓரத்துல வந்து வச்சிருவாங்க. வச்சிட்டீங்கன்னா அந்த நெருப்புடைய உயரம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 அடியிலிருந்து 20 அடி வரைக்கும் போகும். எந்த அளவுக்கு நம்ம திருஷ்டி தாக்கி இருக்குதோ அந்த அளவுக்கு செய்வாங்க. எங்க பாட்டி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு இதுல வந்து நான் வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. ஆனா அது செஞ்சு பாருங்க. ஆனா திருஷ்டி வந்து சீக்கிரமாவே விலகி போயிடும். இன்னும் நிறைய வந்து நம்ம டிப்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். போதும் நிறுத்துங்கன்ற மாதிரி கூட வந்து கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய செய்திகள் இருக்கு. இது பின்வரும் காலங்கள்ல வந்து நமது குருநாதர் மற்றும் இந்த சுக்கரா வந்து திடீர்னு நேற்று தான் கேட்டாங்க. அதுக்குள்ள வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி சொல்றதுக்கு இல்லை. அது இல்லாம நான் வந்து ஆபீஸை விட்டு வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால கொஞ்சம் அவசரமா பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியால வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன். தங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொன்னீங்கன்னா, என்னுடைய குருநாதர் இருக்காரு, அவர் இருக்கும்போது அந்த ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவரும் வந்து சந்தோஷப்படுவாரு. எங்களுக்கு கிடைத்த குருநாதர் வந்து மிகவும் அருமையானவர். எங்களெல்லாம் வந்து ரொம்ப அருமையா நன்றி. மிக்க அருமை சார், ரொம்ப நன்றி. ஏன்னா எளிமையான பரிகாரங்கள் அவ்வளோ ஒரு பயனுள்ளது. ரொம்ப நன்றி சார். இல்ல, என்னுடைய செல் நம்பர் வேணா சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது வந்து எந்த நேரத்துல வேணா நீங்க கூப்பிடலாம். உங்களுக்கு உண்டான வந்து பரிகாரம் வந்து கண்டிப்பா வந்து எளிய பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. என் நம்பர் வேணா நோட் பண்ணீங்க. 9442806853.
ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. 944 280 6853. நன்றி ஐயா. ஓகே ஓகேம்மா. இல்ல வேற யாருக்காவது எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இதுக்கு மட்டும் இல்ல, வேற பரிகாரம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து பசங்க படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்லிடுங்க. பசங்க படிக்குதுங்களா? ஆமாயா. பசங்க படிக்கணும்னா ஏலக்காய் வந்து 7 ஏலக்காயை வந்து நசுக்கி ஒரு மஞ்சள் துணியில வந்து மூட்டையா கட்டி அவங்க படுக்கிற இடத்துல வந்து தலகாணி கீழே வச்சுப்பாங்க. அவங்க வந்து அந்த மறதி வந்து இல்லாம ஞாபகம் வந்து நல்ல பிரகாசமா ஏற்படும். இந்த இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து திங்கட்கிழமைகள் வந்து ஆரம்பிக்கணும். திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு, அந்த ஒரு வாரம் கழிச்சு அந்த ஏலக்காய் முடி, அதாவது நம்ம ஒரு மூட்டை மாதிரி வரணும். சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏலக்காய் நீங்க இடிச்சாதான் வந்து அந்த அளவுக்கு வரும். அது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வந்து பசங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கு ஒரு தகுந்த பரிகாரம். சரிங்க. ஐயா வேலை கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வுக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்குதா ஐயா? சம்பள உயர்வுங்களா? இல்ல, சம்பள உயர்வு பாத்தீங்கன்னா இப்போ தாமரை விதை இருக்கு பாருங்க. தாமரை விதைன்னு ஒரு விதை இருக்கு. ஆமாங்க. அந்த தாமரை விதை வந்து 9 தாமரை விதையை வந்து நீங்க வந்து நம்ம பூஜை ரூம்ல வந்து முதல்ல வந்து உப்பை போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து துவரம் பருப்பு போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து 9 பக்கம் வந்து 9 தாமரைகளை வைத்து நடுவுல கற்பூரம் வச்சு நீங்க வந்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பண வரவு இல்ல சம்பள உயர்வு, செய்தொழில வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஐயா உப்பு, அதுக்கு மேல தோரம் பருப்பு, இந்த விதையை வந்து 9 8 அப்படியே சுத்தி வச்சுக்கிட்டு நடுவுல ஐயா நடுவுல கற்பூரம் வச்சு நீங்க வந்து வழிபடுங்க. கற்பூரம் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் யூஸ் பண்றது. நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து மேக்சிமம் வந்து நம்ம பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணணும். சாதாரண கற்பூரம்லாம் வந்து பலன் வந்து அந்த அளவுக்கு தராது. அது வைக்கணுங்களாயா இல்ல எரிக்கணுங்களாயா அதுல வச்சு? இல்ல, எரிக்கணும். அதாவது கற்பூரத்தை வச்சு நீங்க எரிக்கும் போது அந்த எப்படி சொன்னா அது வந்து இந்த உப்பு வந்து கொஞ்சம் அந்த சூடுல கொஞ்சம் 1-2 வெடிக்கும். ஆமாங்கய்யா. அந்த வெடிக்கும் போது நம்மளுக்கு சுத்தி இருக்கிற வந்து அந்த அமானுஷ விஷயங்கள், கந்திஷ்டிகள் இதெல்லாம் விலக்கு நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்கய்யா, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூங்க சார். மிக அருமையா வந்து வகுப்பு எடுத்து கொடுத்தீங்க. எல்லாருடைய சந்தேகத்தையும் தீர்த்து வச்சீங்க. ரொம்ப 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 நன்றிங்க சார். இன்னும் அடிக்கடி நிறைய நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்கணும், பரிகாரங்களும் கொடுக்கணும். கண்டினியூ பண்ணணும். ரொம்ப மனசார வேண்டி கேட்கிறேன். தேங்க்யூ சார். என் குருநாதருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. ஷாக் எனக்கு. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷமா, ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தான். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். எல்லாம் நல்ல தொடர்ந்து செய்யணும். இது மாதிரி நிறைய மீட்டிங்ஸ், அதாவது மகிழ்ச்சியா கொடுக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் தான் ஐயா. அவரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து கடவுளை தான் வழிபாடு பண்றேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புகளை அவ்வளவு நேரம் அவர் சொல்லி கொடுத்தாரு. பட் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்தது. உண்மையா நம்ம அஸ்ட்ராலஜரா இருக்கிறதுக்கும் அதுக்கும் எல்லாமே நம்மள தேடி தேடி வருது. அது யார்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு சொல்ல முடியல. இந்த பிரபஞ்சம் நமக்காக நிறைய கொடுத்துட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்க தான் பாத்தீங்கன்னா என்ன
முயற்சி பண்ணி முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. ஆன்லைன்லயும் வந்திருக்கேன், நிறைய கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். கொஞ்சம் டிராவல் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச முடியலங்க ஐயா. சரி பரவாயில்ல பரவாயில்ல, டிராவல்ல இருக்கீங்க. ரைட், ஓகேம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது சிவலிங்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. நேரடி தாந்திரிக கிளாஸ் வந்து நேரடி வகுப்புலயே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இன்னொரு கிளாஸ் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால தொடர்ச்சியாக வைக்கணும் நம்ம. வா செய்வோம், தொடர்ந்து செய்வோம் சார். ஓகே, மிக்க மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வகுப்பு ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி ஐயா. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா.